தற்போது சீமான் அவர்களுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்கு ஏராளமான பெரியார் ஆதரவு கூட்டமைப்பு சார்பாக வந்திருக்கிறார்கள். அவரோட பேசலாம். திருமுருகன் காந்தி நம்மளோட இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியா மிகப்பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கு சீமான் அவருடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஏதோ நாங்க முற்றுகை போறோம்னா 40 பேர் வரும், 30 பேர் வரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க. சீமானுக்கு இதுக்கப்புறமா அது புரியணும். ஏற்கனவே இது போல பெரியாரை இழிவுபடுத்தி அதை கண்டிச்சுதான் திருச்சியில 30,000க்கும் மேற்பட்ட கருஞ்சடை பேரை நடத்தணும். அதையெல்லாம் சீமான் மறந்துட்டாரு. இன்றைக்கு திரண்டு இருக்கிறாங்க. இது ஒரு சிறு துளி தான். அது இனிமேலும் தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு அவர் சந்திப்பார். இப்போ தொடர்ச்சியாக பிஜேபி மீதான எதிர்ப்பு அப்படிங்கிறது திராவிட இயக்கங்களுக்கு இருந்தது. ஆனா இப்போ புதிதாக சீமான் அவர்களை பெரும்பாலும் டார்கெட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. காரணமா என்ன பாக்குறீங்க? இப்ப பிஜேபியும் சீமானும் வேறு வேறு அல்லங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே பெரியாரை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டினோட தலைவர்கள் இழிவுபடுத்தி அரசியல் செஞ்சது இல்ல. இவர் தான் பிஜேபியும் தான் சேர்ந்து பண்றாங்க. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ச்சியா சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல ஆதாரம் இருக்கு சொல்றாரு. அவர் பேசக்கூடிய கருத்துக்கள்ல உடன்பாடு இல்லையா, இல்லாட்டி பெரியார் பேசி இருந்தாலும் அது இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பெரியார் அதை பேசல. அதனாலதான் இன்ன வரைக்கும் அவர் ஆதாரத்தை வெளியில வைக்கல. நீதிமன்றத்துல ஆதாரத்தை வைக்கிறவர் பொது வெளியில கொடுங்க, எல்லாரும் படிக்கிற பொது வெளியில தானே பேசினாரு. பத்திரிகையாளர் சந்திப்புல தானே பேசினாரு. பத்திரிகையாளர் கேட்டார்ல, கேள்வி கேட்டார்ல, தம்பி உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, டயலாக் பேசினார்ல, அவங்க முன்னாடி எடுத்துக்காமீங்க. அதுக்கு தயாரா இல்ல. அதனால அவர்கிட்ட ஆதாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீதிமன்றத்தில் பேசுற, அதை பண்ற, இதை பண்ண பேசுற, அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டே இருப்பார். நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்பார், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எத்தனை அமைப்புகள் சேர்ந்திருக்கிறீங்க? கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுக்க கடுமையான காவல்துறை கட்டுப்பாடுகள் இருக்கு. 20-30 அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்காங்க. எல்லாரும் சிறு குழுவை இங்க அனுப்பி இருக்கிறாங்க சென்னையில. எல்லாரும் ஒரு சின்ன விகிதத்துல இங்க திரண்டு இருக்கிறோம். அதுவே ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. இன்னும் திரடணும்னு நினைச்சு வேலை பார்த்தோம்னா சீமானுடைய இந்த இடம் தாங்காது. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவருடைய இல்லம் முன்பாக குறிப்பா கட்டைகள்லாம் வைத்திருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அறிவை பயன்படுத்துறவன் அறிவுல பதில் சொல்லுவான். கட்டையை பயன்படுத்தக்கூடியவர்கள் கட்டையை பயன்படுத்துவார்கள். எங்களுக்கு அறிவை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அறிவை பயன்படுத்த தெரியும். கட்டையை தான் நீங்கள் பயன்படுத்தினால் அதையும் எங்களால் பயன்படுத்த தெரியும். அதனால இந்த மிரட்டல் ஊட்டெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டாம் சொல்லி